ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் உக்கிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பொருளாதார கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தி கொள்ளக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்கு பதிலடியாக ஈரானும் உடனே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தாக்குதல் கத்தார் மேலே நடந்திருக்கு. கத்தாருடைய ராஸ் லஃபான் அப்படிங்கிற மையத்தின் மீது இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கு. ராஸ் லஃபான் அது மட்டும் இல்லாமல் சவுத் பார்ஸ், இந்த ரெண்டும் புவியியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பிரிக்க முடியாத தொடர்புகளை கொண்டிருக்கின்றனங்கிறது ரொம்ப முக்கியம். பாரசீக வளைகுடாவில் கடலுக்கடியில் அமைந்திருக்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலை ஈரான் மற்றும் கத்தார் நாடுகள் பகிர்ந்து கொள்கின்றன. இதனுடைய மொத்த பரப்பளவு 9700 சதுர கிலோமீட்டர். இதில் ஈரான் வசம் இருக்கிறது 3700 சதுர கிலோமீட்டர். அந்த பகுதி தான் சவுத் பார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. கத்தார் வசம் இருக்கிறது 6000 சதுர கிலோமீட்டர். இது நார்த் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடல் மட்டத்திலேருந்து சுமார் 3000 மீட்டர் ஆழத்தில் இந்த எரிவாயு இருப்பு இருக்கு. உலகின் மொத்த எரிவாயு இருப்பில் 8-10% இந்த ஒரு வயலை மட்டுமே இருக்கிறது. உலகின் மொத்த நாடுகளுக்கும் 12 ஆண்டுகள் தேவைப்படக்கூடிய 1800 ட்ரில்லியன் கன அடி எரிவாயு இருக்குது. அது மட்டும் இல்லை, 50 பில்லியன் பேரல் இயற்கை எரிவாயு திரவங்கள் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கு. ஈரானுடைய மொத்த எரிவாயு உற்பத்தியில் 70-75% இங்கிருந்து தான் கிடைக்கிறது. அந்த நாட்டினுடைய மின்சார உற்பத்தியில் 80% இந்த எரிவாயுவை சார்ந்து இருக்கிறது. கடலுக்கடியில் இருந்து எடுக்கப்படக்கூடிய எரிவாயுவை சுத்திகரிக்கிறதுக்கு நிலப்பகுதியில் பிரம்மாண்டமான மையங்கள் தேவை. சவுத் பாஸ் பகுதியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எரிவாயுவை சுத்திகரிக்கிறதுக்கு ஈரான் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான தரைவழி மையம் அசலுயே. நார்த்ஃபீல்ட் பகுதியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எரிவாயுவை சுத்திகரிக்க கத்தார் பயன்படுத்தக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த மையம் ராஸ் லஃபான். அதாவது இந்த ரெண்டும் அந்தந்த நாடுகளுடைய எரிசக்தி துறையினுடைய இதயம் போன்றவை. இஸ்ரேல் ஈரானுடைய சவுத் பாஸின் அசலுயே பகுதியை தாக்குது. இதுக்கு பழி வாங்குறதுக்கு ஈரான் என்ன பண்றாங்கன்னா கத்தாருடைய ராஸ் லஃபான் மையத்தை தாக்குறாங்க. சவுத் பாஸ் மீதான தாக்குதலுக்கு கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் உதவி இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஈரான் அதனை தாக்கியதா சொல்லுது. ஒரு வயலுடைய ஒரு பகுதி தாக்கப்பட்டதற்கு அதே வயலின் மறுபகுதியின் சுத்திகரிப்பு மையம் இலக்காகி இருக்கிறது. இந்த 2 இடங்களும் முடங்கினால் உலகத்திற்கு தேவையான திரவ இயற்கை எரிவாயுவில் சுமார் 30-40% வரைக்கும் விநியோகம் நின்றுவிடும்.